வெல்கம் டு கப்புள்ஸ் வாய்ஸ் ஓவர். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா மணிகேஷ். எந்த எபிசோடுன்னு பாத்தீங்கன்னா 5. இன்னைக்கு வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி ஒன்று சொல்லிக்கிறேன். எல்லாரும் வீடியோ பாக்குறீங்க, ஆனால் சப்ஸ்கிரைப் பண்ணாம பாக்குறீங்க. ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு லைக் பட்டனையும் கிளிக் பண்ணிட்டு கண்டினியூ பண்ணுங்க. லாஸ்ட் எபிசோட்ல பார்த்த மாதிரி ஆர்த்ரோ ரோம்னா சுற்றுவாங்க. இப்ப பார்த்தா சுட்ட ஆர்த்ரோ ரோம்னா கீழே கொண்டு வருவாங்க. ஆளுக்கு ஒரு பக்கம் டென்வரும் மாஸ்கோவும் சேர்ந்து ஆளுக்கு ஒரு படம் தூக்கிட்டு வந்து கீழே வந்து சேர்ல படுக்க போட்டிருப்பாங்க. டோக்கியோ வந்து ஃபர்ஸ்ட் எய்ட் கிட்ட எல்லாத்தையும் எடுத்துட்டு வருவா. அந்த பக்கத்து பார்த்தா நைரோபி ஆனா வரியா பணத்தை அடிச்சுக்கிட்டே இருப்பா. இதுல எல்லா நியூஸ்லயும் சொல்லிடுவாங்க போலீஸ்காரங்க சேர்ந்து ஆர்த்ரோ ரோமனை சுட்டாங்க, போலீஸ் தான் சுட்டாங்க அப்படின்னு சொல்லி அதை வேற சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. அப்போ ஆர்த்ரோ ரோமன் ஸ்ட்ரெச்சரில் படுக்க போட்டுக்கும் போது அவன் என்ன சொல்லுவானா, எனக்கு ஒரு ஃபோன் கொடுங்க, நான் என் பொண்டாட்ட பேசணும். 14 வருஷம் வாழ்க்கை கொடுத்த பொண்டாட்டி லாராவா இல்ல அவனுக்கு இப்ப வாழ்க்கை கொடுக்குற மோனிகாவா, இதை தெரிஞ்சே ஆகணும். இதை தெரியணும்னா நம்ம அவர் உடம்புல இருக்க புல்லட் எடுத்தே ஆகணும் சொல்றான். அப்போ என்னன்னா ரியோவை படுக்க போட்டு 2 கிட்னி, இது வந்து இதயம், இது லங்ஸ், நுரையீரல் அப்படின்னு சொல்லி ப்ரொஃபசர் பாடம் நடத்திக்கு இருப்பாரு. இப்போ ரியோ சொல்லுவான், நீங்க கொடுக்குற பொம்மையை வச்சு நாங்கள் ஆப்ரேஷன் பண்ணணுமா அப்படின்னு கேட்பான். அதுக்கு ப்ரொஃபசர் சொல்லுவார், உங்களை யாராவது உள்ளே சுட்டுட்டாங்கன்னா உங்களால் வெளியே வர முடியாது, நீங்களே தான் உங்களுக்கு ஆப்ரேஷன் பண்ணிக்கிறணும். அப்போ ரியோ சொல்லுவான், வரும்போது என்ன கொள்ளடிக்கணும்னு சொல்லி தானே கூப்பிட்டாங்க, இப்போ என்ன ஆப்ரேஷன்லாம் பண்ணணும்னு சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லி சொல்லுவான். அப்போ பெர்லின் சொல்லுவான், அவர் எப்படி புல்லட்டை வெளியே எடுக்கணும் தான் சொல்லி தராரு, உன்னை பிரெயின் ஆப்ரேஷன் ஒன்றும் பண்ண சொல்லி தரல, யாரும் வெளியே போக முடியாது, போகணும்னு நினைச்சா இப்பயே போயிருங்க, இல்லைன்னா கடைசி வரைக்கும் கூட தான் இருக்கணும், எல்லாரும் இந்த விஷயத்தில் ஒன்றா இல்லைன்னா போலீஸ்ட்டை ஈஸியாக மாட்டிக்கிருவோம் அப்படின்னு ப்ரொஃபசர் சொல்லுவார். அடுத்து வேற யாராவது வாங்க அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் ரியோ வந்துருச்சுன்னா நைரோபி வந்து படுப்பா. அப்போ வந்து மார்க்கரை வந்து டோக்கியோட்ட கொடுத்துட்டு, இந்த நீ என்ன கத்துக்கிட்டேன்னு பார்ப்போம், நான் பண்ண மாதிரி நீ பண்ணி சொல்லுவா. அப்போ ஒவ்வொரு பார்ட்ஸா மார்க் பண்ணும்போது தான் வயிற்றுல அவளுக்கு வந்து சிசேரியன் பண்ண தழும்பு இருக்கும், அதை பார்த்துருவா டோக்கியோ. அப்போதான் அவளுக்கு தெரியும் நைரோபிக்கு வந்து ஒரு பொண்ணோ ஒரு பையனோ இருக்காங்க அப்படின்னு சொல்லி. அதை பார்த்த உடனே நைரோபி வந்து டென்ஷன் ஆகி டோக்கியோக்கும் நைரோபிக்கும் சின்ன சண்டை மாதிரி வந்துடும். இப்போ கர்னல் கேட்பாரு, சுடுறதுக்கு யார் பெர்மிஷன் கொடுத்தா அப்படின்னா இன்ஸ்பெக்டர் ரக்கெல் முரிய சொல்லுவாங்க, நான் தான் பெர்மிஷன் கொடுத்தேன் அப்படின்னு சொன்னோன்னா அங்கிட்ட இருந்து சுவாரஸ் வந்து சொல்லுவா, நான் தான் கிரீன் லைட் கொடுங்கன்னு கம்பல் பண்ணேன், அதனால தான் கொடுத்தாங்க, இதுல என்னோட இதுவும் இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்லுவான். இப்போ வந்து இன்ஸ்பெக்டர் சொல்லுவாங்க, எல்லாரும் அமைதியா இருங்க, கிட்னாப்பர் கால் பண்ணுங்க. உடனே ப்ரொஃபசர் கால் பண்ணுவாங்க. கால் பண்ணோன்னா ப்ரொஃபசர் சொல்லுவாரு, இங்க ஒரு ஹாஸ்டேஜை சுட்டுட்டீங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஆமா, அதுக்கு நான் தான் எல்லா பொறுப்பும் ஏற்றுக்கிறேன் அப்படின்னு சொல்லி இன்ஸ்பெக்டர் சொல்லுவாங்க. இதை எப்படி சரி பண்றதுன்னு பார்த்தா, ஒன்று வந்து நீங்க அந்த ஆர்த்ரோ ரோமனை வெளியே விடுங்க, நாங்க இங்கே ஆம்புலன்ஸ் வச்சு பாத்துக்கிறோம் அப்படின்னு சொல்லி இன்ஸ்பெக்டர் சொல்லுவாங்க. அதுக்கு வந்து ப்ரொஃபசர் என்ன சொல்லுவாருன்னா, இல்ல அதெல்லாம் முடியாது அப்படின்னு சொல்லுவாரு. இந்த மாதிரி மெடிக்கல் டீமாவது உள்ள விடுங்க, உங்களை வந்து ட்ரீட்மெண்ட் பார்ப்பாங்க, இதனால உங்களுக்கு பப்ளிக்ல இருக்கிற அவர் இறந்துட்டாருன்னா 2 பக்கத்துமே பிரச்சனை ஆயிரும், உங்களுக்கு பப்ளிக்ல இருக்கிற இமேஜும் டேமேஜ் ஆயிரும், அதனால என்னோட மெடிக்கல் டீமை உள்ள விடுங்க அப்படின்னு சொல்லி இன்ஸ்பெக்டர் சொல்லுவாங்க. அப்ப ப்ரொஃபசர் சொல்லுவாரு, 2 சர்ஜனு ஒரு நர்ஸு மெடிக்கல் எக்யூப்மெண்ட்டோட உள்ளே வரலாம் அப்படின்னு சொல்லுவார். ரெடி ஆனதுக்கப்புறம் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லுவார். எங்கள் சைட்லேருந்து ஒரு ரெக்வஸ்ட்டு அப்படின்னு சொன்னோன்னா இன்ஸ்பெக்டர் கேட்பாங்க, சொல்லுங்கள் என்ன அப்படின்னா, நம்ம ரோமனோட போஸ்ட்டை வந்து ரோமன் வந்து பேசணும்னு ஆசைப்படுறாரு அப்படின்னு சொன்னோன்னா, ஓகே நான் அரேஞ்ச் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு காலை கட் பண்ணிட்டாங்க. அப்புறமேட்டு ஒரு மெடிக்கல் டீமை இங்கே அரேஞ்ச் பண்ணுறதுக்கு எவ்வளோ நேரம் ஆகும் அப்படின்னா, ஹெலிகாப்டரில் வந்தால் 15 நிமிஷம் ஆகும்னு இவர் சொல்லுவார். இன்னொரு போலீஸ்கார் சொல்லுவார், ரோமனோட ஒய்ஃபையும் வரதுக்கு ட்ரை பண்ணுங்க அப்படின்னு சொல்லிடுவாங்க இன்ஸ்பெக்டர் வந்து ரொம்ப ஸ்ட்ரெஸ் ஆகி டென்ட்டை விட்டு வெளியே வருவாங்க. வெளியே வந்து பார்த்தா ஆம்புலன்ஸ் இருக்கும். ஆம்புலன்ஸ் டிரைவர் கேட்பாங்க, நீங்கள் டிரைவ் பண்ணுவீங்களா அப்படின்னு கேட்டோன்னா, பண்ணுவேன் அப்படின்னு சொன்னோன்னா, சரி என்னைய கூப்பிட்டு எங்கேயாச்சும் போங்க அப்படின்னு சொல்லி ஆம்புலன்ஸ் சரி உட்காந்துருவா. கூடயே நம்ம ஏஞ்சலும் போயிடுவாப்புல. அப்போ அங்கே போய் ஆக்சிஜன் மாஸ்க் எடுத்து மூக்கில் வச்சுக்கிட்டு கொஞ்ச நேரம் யோசிச்சுட்டு ஒரு கொஞ்சம் ரெக்கவர் ஆனதுக்கப்புறம் அவங்க அம்மா கால் பண்ணி, அம்மா இந்த மாதிரி இன்னைக்கு பெரிய தப்பு பண்ணிட்டேன், ஒரு ஹாஸ்டேஜை சுடுறதுக்கு நான் காரணமாயிட்டேன், இப்போ நான் என்ன பண்ணணும், வேலையை விட்டுறணுமா இல்லை அவங்க ஒய்ஃப்ட்ட பேசணுமா இல்லை ப்ரெஸ்ல ஸ்டேட்மெண்ட் கொடுக்கணுமா, ரொம்ப குழப்பமா இருக்குமா, நீ எந்த தப்பும் பண்ணலை, இதுதான் உன் வேலை, நீ வந்து அவங்கள நானும் டிவியில் பார்த்தேன், அவங்க எல்லா பேருமே மாஸ்க் போட்டு இருந்தாங்க, நீ அவங்கள காப்பாற்றுறதுக்காக தானே நீ ஒரு முடிவு எடுத்த, இதில் உன் தப்பு எதுவும் இல்லை, முயற்சி மட்டும்தான் நம்ம கையில் இருக்கு, மற்ற எதுவுமே நம்ம கையில் இல்லை, யாரோ ஒரு ஸ்ட்ரேஞ்சரை பார்த்தோம்னு சொன்னேல, அது யாரு, காலம் போய்கிட்டே இருக்கு, பாஸ்போர்ட்ல ஸ்டாம்ப் குத்துற மாதிரி ஏதாவது வேலை இருந்தா கேளு, நீ இந்த வேலையில இருந்தா அப்புறம் 60 வயசுல தான் டேட்டிங் போவ அப்படின்னு சொல்லி சொன்னோன்னா இன்ஸ்பெக்டர் சிரிச்சிருவாங்க. சரி நல்லா சிரி அப்படின்னு சொல்லி அவங்க அம்மா சொல்லுவாங்க. அப்போ நான் இன்னைக்கு நைட்டு நான் வீட்டுக்கு வர மாட்டேமா அப்படின்னு சொன்னோன்னா, அப்போ நீ வீட்டுக்கு வர இல்லைன்னா யாரோட தங்குற அப்படின்னு சொல்லி அவங்க அம்மா கேட்பாங்க. கேட்டோன்னா சிரிச்சுக்கிட்டே ஃபோனை வச்சிருவாங்க. அவங்க அம்மாவுக்கு ஆல்ரெடி ஞாபகம் மறதி நிறையா இருக்கிறதுனால சின்ன பேப்பர் எழுதி வைப்பாங்களே, அந்த மாதிரி ரக்கேல் இன்னைக்கு புதுசாக ஒரு ஃப்ரெண்டு பிடிச்சி வச்சிருக்கா அப்படின்னு சொல்லி அதையும் எழுதி வச்சுக்கிடுவாங்க. இந்த மாதிரி கதவை தட்டுற சவுண்டு கேட்கும்.
போய் பார்த்தா டோக்கியோ தான் கதவை தட்டுவா. நைரோபிகிட்ட வந்து சொல்லுவா, சாரி நான் தான் கொஞ்சம் ஓவர் ரியாக்ட் பண்ணிட்டேன் உன்னோட மார்க்கை பார்த்துட்டு, வயிற்றுல அந்த மார்க்கை பார்த்துட்டு அப்படின்னா. சரி நைரோபி சொல்லுவா, சரி நானும் உன்னை மன்னிச்சிட்டேன் நீ போ அப்படின்னு சொல்லுவா. ஆனால் நைரோபி போகாமல் உள்ளே வந்து பெட்டில் வந்து உட்காந்துருவா. அப்போ சொல்லுவா, நான் தனியாக இருக்கணும்னு தானே சொல்கிறேன் நீ போ அப்படின்னு சொன்னோன்னா, இல்லை எத்தனை வயசாகுது அப்படின்னு சொல்லி கேட்டோன்னா அவனுக்கு 7 வயசாகுது அப்படின்னு சொல்லி சொல்லுவா. இப்போ எங்கே இருக்கான் அப்படின்னு சொல்லி கேட்டோன்னா அப்பாவோட இருக்கானா அப்படின்னு கேட்பா டோக்கியோ. இல்லை அவனுக்கு அப்பாலாம் கிடையாது, பேர் என்னன்னு கேட்பா. பேர் வந்து ஆக்சல். அவன் பேர் ஆக்சல். சின்ன வயசுல இருந்து நிறைய பிரச்சனைய பார்த்துட்டான். கடல் மாதிரி பிரச்சனையை சந்திச்சிருக்கான். அதுல மரக்கட்டை மாதிரி மிதந்துகிட்டே இருந்திருக்கான். முங்கல ரொம்ப திறமைசாலி. அவனுக்கு 3 வயசு இருக்கும்போது நாங்க வந்து எங்க அம்மா வீட்டுல தான் இருந்தோம். அப்ப எங்க அம்மாவோட 2வது புருஷன் வந்து சின்ன பையன் கூட பார்க்காம அவனோட வாயில சாராயத்தை ஊத்துனாரு. அப்புறம் அங்க இருக்க பிடிக்காம நாங்க கிளம்பிட்டோம். நானும் அவனும் தனியா சந்தோஷமா தான் இருந்தோம். ஆனா எல்லாம் ஏன் தப்பு தான். ஒரு நாள் நான் மாத்திரை வைக்கிறதுக்காக வெளியே போயிட்டேன். 5 நிமிஷம் தான் போனேன். அவனுக்கு வந்து சூப்பர் ஹீரோனா ரொம்ப பிடிக்கும். அவன் தன்னை ஒரு ஸ்பைடர்மேன் மாதிரி நினச்சிக்கிட்டு இங்கேயும் அங்கேயும் தவிக்கிட்டே இருப்பான். எப்போ பார்த்தாலும் எதுலையாவது ஒன்று தவிக்கிருப்பான். அன்னைக்கு அப்படி தான் பால்கனி வழியாக ஏறி ஜன்னல் பக்கத்து இறங்கிட்டான். அங்கே ஒரு சேர் இருந்துச்சு, அதில் ஏறி நின்றுக்கிட்டு ஸ்பைடர்மேன் அப்படி சொல்லிக்கிருந்தான். யாரோ ஒருத்தவங்க கம்ப்ளைண்ட் பண்ணிட்டாங்க. பார்த்தா கம்ப்ளைண்ட் பண்ணால் போலீஸு, ஃபயர் ஆஃபீஸர் எல்லாருமே வந்துட்டாங்க. எல்லாருமே வந்தோடனே இவனும் கரெக்டாக அந்த 5 நிமிஷம் தான் ஆச்சு. கையில் மாத்திரையோட பார்த்தோன்னா போலீஸு வந்து இவங்களை கைது பண்ணிட்டாங்க நைரோபியை. ஆல்ரெடி இவன் மேலே கொஞ்சம் கேஸ் இருந்ததுனால அப்படியே போய் ஸ்டேஷனில் வச்சிட்டாங்க. குழந்தை என்னாச்சு என்னன்னு தெரில. யாரும் ஸ்டேஷனும் எங்கேயும் வந்து பார்க்கவே வரல நைரோபியை. வெளியே வந்ததுக்கப்புறம் தான் தெரியுது குழந்தை வந்து அவங்ககிட்ட தான் இருக்குது. அப்போது நீ வந்து உன் மகனை பார்த்தியா அப்படின்னு சொல்லி டோக்கியோ கேட்பா. அவன் இருக்கிற இடம் எனக்கு தெரியும், என்னைய பார்க்க அலோவ் பண்ணலை, ஆனால் அவன் இருக்கிற இடம் எனக்கு தெரியும், கெனரிஸ் ஐஸ்லாண்டில் இருக்கான், அங்கே அவங்க வந்து ஒரு ஹோட்டல் நடத்துகிறாங்க, நல்லா இருக்கான் அவன் அப்படின்னு நைரோபி சொல்லுவா. அப்போ டோக்கியோ கேட்பா, இப்போ என்ன பண்ண போகிற? ஐயே எனக்கு வேணும், நாங்கள் எங்கேயாவது போய் கூட இருந்துக்கிடுவோம், அதுக்கு எனக்கு நிறையா பணம் தேவை, அதனால தான் அந்த ஹைஸ்ட்டுக்கே வந்தேன் அப்படின்னு சொல்லுவாள். சரிவா இப்போ சந்தோஷமாக இருப்போம் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் சரக்கு அடிக்க ஆரம்பிச்சிருவாங்க. சரக்கு அடிச்சுக்கிட்டு டான்ஸ் ஆடிக்கிட்டு ஒரே கூத்தும் கும்மாளமாக பண்ணுவாங்க. பார்த்தா சவுண்டை கேட்டு ப்ரொஃபஸர் வந்துடுவார். வந்து கதவை திறந்துட்டு, இது காலையில் மணி 4, உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன், இன்றைக்கி கிளாஸ் இருக்குது, கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு வந்தீங்கன்னா கொஞ்சம் புரியறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லி ப்ரொஃபஸர் சொல்லுவார். அதுக்கு டோக்கியோ வந்து சாரி தலை அப்படின்னு சொல்லுவாள். அந்த பக்கம் போய் பார்த்தோம்னா டென்வரும் அவங்க அப்பாவும் மோனிகாவை பார்க்குறதுக்காக போவாங்க. பார்த்தா அந்த வாலெட் ரூமில் வந்து மோனிகா இருக்க மாட்டா. அப்போ அவன் நம்மளை ஏமாற்றிட்டு எங்கேயோ போயிட்டா அப்படின்னு சொல்லி 2 பேரும் சேர்ந்து தேடுவாங்க. தேடும்போது தான் பார்த்தா பாத்ரூமில் வாமிட் பண்ணிக்கிருப்பா. அப்போ மாஸ்கோ சொல்லுவார், புல்லட்டை நம்ம வேகமாக எடுத்தாகணும், இல்லைன்னா அவன் கண்டிப்பாக செத்துருவா, நீ எதுக்குடா சுட்ட அப்படின்னு கேட்பாரு. அதுக்கு டென்வர் சொல்லுவான், நான் சொல்லலைன்னா பெர்லின் கொண்டிருப்பான் நேரம் அப்படின்னு சொல்லுவான். அடுத்த தடவை யாரையாவது சொல்லணும்னா அவனே சொல்லட்டும், விடாத அப்படின்னு சொல்லி மாஸ்கோ சொல்லுவார். அப்படியே கட் பண்ணி அந்த பக்கம் பார்த்தா இன்ஸ்பெக்டரும் ஏஞ்சலும் பேசிக்கிடுவாங்க. மெடிக்கல் டீமோட சேர்த்து என்னையும் உள்ள அனுப்பு அப்படின்னு சொல்லி ஏஞ்சல் சொல்லுவார். அதுக்கு வந்து இன்ஸ்பெக்டர் சொல்லுவாங்க, இல்லை ஒன்னையெல்லாம் அனுப்ப முடியாது அப்படின்னு. அதுக்கு ஏஞ்சல் சொல்லுவார், ஆமாம் என்னோட திறமையானவங்க நிறைய பேர் இருப்பாங்களே, அவங்கள அனுப்பு, நான் வந்து ஒரு ஃபயர் ஆர்ம் எக்ஸ்பர்ட்டு, நான் உள்ளே போனோம்னா அவங்ககிட்ட எவ்வளோ ஃபேக் கன் இருக்குது, கன் எவ்வளோ இருக்குது, பிளாஸ்டிக்ஸ் எக்ஸ்ப்ளோசர் எல்லாம் எவ்வளோ வச்சுருக்காங்க, எல்லாத்தையுமே உண்மையான அட்டாக்கர்ஸையும் கண்டுபிடிக்க முடியும்னு சொல்லி ஏஞ்சல் சொல்லுவார். உடனே இன்ஸ்பெக்டர் சொல்லுவாங்க, சரி நீயே போ அப்படின்னு சொல்லிடுவாங்க. அப்படியே திருப்பி கட் பண்ணி இந்த பக்கம் பார்த்தா மோனிகா, டென்வர், மாஸ்கோ 3 பேர்த்தையும் காட்டுவாங்க. டென்வர் வந்து ரெஸ்ட் ரூமில் இருந்து மோனிகாவை தூக்கிட்டு வந்துடுவான் அந்த வாலெட் ரூமுக்கு. தூக்கிட்டு வந்தபோது ஏதோ கன் சவுண்ட் கேட்டுச்சு அப்படின்னு சொல்லி மோனிகா கேட்பா. அதுக்கு வந்து டென்வர் வந்து என்ன சொல்லுவான்னா, யாரோ ஒரு ஹாஸ்டேஜை சுட்டாங்க அப்படின்னு சொல்லுவான். உடனே மாஸ்கோ வந்து என்ன சொல்லிடுவான்னா, யாரோ ஆர்த்ரோ ரோமனா அவனை சுட்டுட்டாங்க அப்படின்னு சொல்லிடுவான். அப்போ மோனியா சொல்லுவா, ஐயோ அவர் இப்போ எப்படி இருக்காரு, நல்லா இருக்காரா அப்படின்னு சொல்லி கேட்பா. அதுக்கு வந்து டென்வர் வந்து என்ன சொல்லுவான்னா, வெளியே இருந்து மெடிக்கல் டீம் வருவாங்க, வந்து ஆப்ரேஷன் பண்ணுறதுக்காக வருவாங்க அப்படின்னு சொல்லுவான். அவருக்கு நான் உயிரோடு இருக்கிறது தெரியுமா, எப்படியாச்சும் சொல்லிடுங்க, அவர் என்னை ஃபோன் எடுக்க சொன்னார், அவரனால தான் நான் செத்தேன்னு நினச்சிக்கிட்டு இருப்பார் அவர், அதனால தயவுசெய்து நான் உயிரோடு இருக்கேன்னு சொல்லிடுங்க, உங்கள்கிட்ட ஒரு பேனா இருக்கா அப்படின்னு சொன்னோன்னா பேனால் எழுதி அதை வந்து ஆர்த்ரோட்ட கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லி எழுதி கொடுப்பா டென்வர்கிட்ட. நீங்கள் 2 பேருமே நல்லா தான் இருப்பீங்க, வந்து காயத்தை சுத்தப்படுத்துவோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த காயத்தை வந்து கத்திரிக்கோல் வச்சு அந்த வெளியே கட்டியிருந்ததை கட் பண்ணுறாரு.
அப்போ வந்து மோனிகா என்ன சொல்லுவா, நாங்கள் ரெண்டு பேருமே சேஃபாக தான் இருக்கோன்னு சொல்லிடுங்க, குழந்தையும் சேஃபாக இருக்குன்னு சொல்லிடுங்கன்னு சொன்னோன்னா மாஸ்கோ கேட்பாரு, நீ ப்ரெக்னெண்ட்டாக இருக்கியா அப்படின்னு கேட்பாரு. அதுக்கு மோனிகா ஆமாம் அப்படின்னு சொல்லுவோம். அப்படியே கட் பண்ணால் இந்த பக்கம் டென்ட்டுக்குள்ளே இன்ஸ்பெக்டரு, ஏஞ்சலு, சுவாரஸ் 3 பேரும் பேசுகிறாங்க. அவங்க எல்லாத்தையுமே பிளான் பண்ணி தான் பண்ணியிருக்காங்க. அவங்க எப்பயுமே நம்மளோட 2 ஸ்டெப்பு முன்னாடி தான் இருக்காங்க. ஆனால் இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷனை அவங்க பிளான் பண்ணியிருக்கவே மாட்டாங்க. இது நமக்கு கிடைச்ச ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி மாதிரி நம்ம யூஸ் பண்ணிக்கிறணும் அப்படின்னு இன்ஸ்பெக்டர் சொல்லுவாங்க. இப்போ நம்ம அண்டர் கிரவுண்ட் வழியாக வந்து போனோம்னா ஈஸியாக நம்ம பேஸ்மெண்ட்டுக்கு போயிடலாம். அதுக்கு வந்து 2 பேர் நம்ம ரெடி பண்ணணும்னா, ஒன்று வந்து சுவாரஸ், இன்னொன்று வந்து சுவாரஸோட ஃப்ரெண்டு. 2 பேரும் நாங்கள் போகிறோம்னு சொல்லுவாங்க. ஏஞ்சல் வந்து டாக்டரோட உள்ளே போவாங்க. 2 டாக்டர், ஒரு ஏஞ்சல், ஒரு ஆள் நர்ஸு. ஆக மொத்தம் அவங்க 3 பேரும் உள்ளே போவாங்க. இந்த ஆப்ரேஷன் நடக்கிறதுக்கு வந்து 1/2 மணி நேரம் தான் ஆகும். நீங்கள் இப்போ மணி 6:09, நீங்கள் 6:15 உள்ளே போகணும். 6:30 மணி இந்த ஆப்ரேஷன் வந்து 1/2 மணி நேரம் தான் நடக்கும். ஆனால் 7 மணி வரைக்கும் நீங்கள் டாக்டர் வந்து இழுப்பாங்க. அந்த டயத்துக்குள்ளே வந்து நீங்கள் திருப்பி ஆப்ரேஷன் முடிச்சுட்டு வெளியே வர்றப்போ எல்லா பேரும் உங்களை தான் பார்த்துக்க இருப்பாங்க. அப்போ வந்து நம்ம வென்டிலேஷன் வழியாக சுவாரஸோட ஃப்ரெண்டும் உள்ளே போயிட்டாங்கன்னா ஈஸியாக பிடிச்சிடலாம் இன்ஸ்பெக்டர் சொல்லுவாங்க. சுவாரஸும் லோபோவுமே அதே ஹாஸ்டேஜஸ் போட்டுக்கோமா, அதே ரெட் கலர் ஷூட்டும் அந்த மாஸ்க்கும் போட்டுக்கிட்டு தான் உள்ளே வருவாங்க அப்படின்னு சொல்லிடுவாங்க. பேசிக்கிட்டு இருக்கும்போதே அங்கிட்டு ஆர்த்ரோவோட ஒய்ஃப் வந்துடுவாங்க. அப்போ தான் இன்ஸ்பெக்டர் ரகேல் முரியோ வந்து என்ன பண்ணுவாங்கன்னா ப்ரொஃபஸருக்கு கால் பண்ணி, ப்ரொஃபஸர் இந்த மாதிரி ஆர்த்ரோ ரோமனோட ஒய்ஃப் வந்து வந்திருக்காங்க அப்படின்னு சொன்னோன்னா, சரி இருங்க கனெக்ட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி ப்ரொஃபஸர் சொல்லுவார். ஆர்த்ரோ ரோமன் வந்து ஒய்ஃப்ட்ட பேசுவார். பேசும்போது என்ன சொல்லுவாங்கன்னா, டென்ட்டுக்குள்ளே இருந்து என்ன சொல்லுவாங்கன்னா, இந்த மாதிரி ஒரு செல்ஃபோனில் கால் வருது அப்படின்னு சொன்னோன்னா அதை ஹேக் பண்ணி ஃப்ரண்ட் கேமரா பேக் கேமராவில் என்ன தெரியுதுன்னு பாரு அப்படின்னு இன்ஸ்பெக்டர் சொல்லுவாங்க. ஆனால் 2 கேமராலையுமே எதுவுமே தெரில அப்படின்னு சொல்லி அங்கே ஒரு டீமில் ஒரு ஆள் சொல்லிடுவாங்க. அப்போ அவர் சொல்லுவார், நீ எப்படி இருக்க அப்படின்னு சொல்லி கேட்பாங்க ஒய்ஃபு. அதுக்கு இவர் வந்து, நான் நல்லா தான் இருக்கேன், என்னைய வந்து தோள்பட்டையில் தான் சுட்டிருக்காங்க, ஆப்ரேட் பண்ணுறதுக்கு டாக்டர் உள்ளே வரோம்னு சொல்லியிருக்காங்க, நம்ம இவ்வளோ நாளில் எவ்வளவோ சண்டை போட்டிருக்கோம் அப்படின்னு ஒய்ஃப் சொல்லுவாங்க. அதுக்கு வந்து ஆர்த்தர் என்ன சொல்லுவான், இப்போலாம் எதுக்கு அதை பற்றி பேசுகிற, எல்லாம் ஏன் தப்பு தான் அப்படின்னு சொல்லுவான். 10 வருஷமாக ஆஸ்திரேலியாவில் இருக்கிற உன் தங்கச்சியை போய் பார்க்கணும்னு சொன்னேன்ல, நான் வெளியே வந்தோடனே நானும் நம்ம குழந்தைங்க எல்லோரும் சேர்ந்து போய் அங்கே போய் பார்க்கலாம், பசங்க கங்காருவெல்லாம் பார்ப்பாங்க, நான் வந்ததும் முதல் வேலையாக டிக்கெட் புக் பண்ண போகிறேன், கண்டிப்பாக அதை தான் பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லி ஆர்த்தர் சொல்லுவான். இந்த ஜென்மம் மட்டும் இல்லை, இன்னும் எத்தனை ஜென்மம் எடுத்தாலும் உன்கிட்ட இருந்து நீ பிரிக்க முடியாது மோனிகா அப்படி சொல்லிடுவான் பைத்தியக்காரன். ஒய்ஃப் பேர் லாரா. அப்படியே ஒய்ஃப் வந்து அழுதுகிட்டே, நீங்கள் வெளியே வாங்க, அதுக்கப்புறம் பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அழுதுகிட்டே ஃபோனை கட் பண்ணிடுவா. இந்த பக்கத்தை பெர்லின் பார்த்து சிரிப்பான் மோனிகான்னு சொன்னோன்னு. அப்போ தான் நைரோபி வந்து சொல்லுவாள், இந்த மாதிரி டாக்டர் வந்து வெளியே வெயிட் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி பெர்லின்ட்ட சொல்லுவாள். அப்போ வந்து அலிசியா பார்க்கரை மட்டும், லியோ நீ கூப்பிட்டு போய் ஆஃபீஸ் ரூமில் விட்டுருன்னு சொல்லி பெர்லின் சொல்லிடுவான். நைரோபி இப்போ என்ன பண்ணணும்னு தெரியும்ல, அதை பண்ணுங்க அப்படின்னு சொன்னோன்னா நைரோபி வந்து ஹாஸ்டேஜஸ் எல்லாம் கூப்பிட்டு போய் என்ட்ரன்ஸை போய் துப்பாக்கியோடு நிற்பாங்க மாஸ்க்கை போட்டுக்கிட்டு. பார்த்தா 2 டாக்டரு, ஏஞ்சல் ஒரு ஆள், 3 பேர் வருவாங்க. கையில் ஒரு சூட் கேஸ் எல்லாத்தையும் கீழே வைங்க, உங்களோட ஷூவை கலட்டுங்க அப்படின்னு சொல்லி நாங்கள் செக் பண்ணுவோம்னு சொல்லுவாங்க. கையை தலைக்கு பின்னுக்கு கட்டுங்க, உங்களை சர்ச் பண்ண போகிறோம் இப்போ அப்படின்னு சொல்லுவாங்க. அதை வந்து ப்ரொஃபஸர் வந்து கேமராவில் பார்த்துக்கிட்டே இருப்பார். பார்த்துட்டு பெர்லினுக்கு ஃபோன் பண்ணுவார். பெர்லின் கால் பண்ணி, அதில் கண்ணாடி போட்டு வந்திருக்கிறவங்க வந்து போலீஸு, என்ன பண்ணணும்னு தெரியும்ல அப்படின்னு சொன்னோன்னா, எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லி பெர்லின் சொல்லுவான். அதையே பண்ணிடுங்க அப்படின்னு சொல்லி ப்ரொஃபஸர் பேசிட்டு கட் பண்ணிடுவார். எல்லா மெட்டல் ஆப்ஜெக்ட்ஸையும் இந்த பாக்ஸில் போடுங்க, வாட்சு, கிளாஸு, வெப்பன்ஸ் எல்லாத்தையுமே போடுங்க அப்படின்னு சொல்லி பெர்லின் சொல்லுவான். ஷூவை ரிமூவ் பண்ணுங்க, அப்படியே தரையை பார்த்து பண்ணுங்க அப்படின்னு சொல்லுவான். தரையை பார்த்து படுத்துருக்க நேரம் அங்கே கொண்டு போன நம்ம ஏஞ்சலோட கிளாஸில் இருந்து ஒரு சும்மா சின்ன ட்ரில்லு மாதிரி ஒன்று போட்டு மைக்கு ஹெல்சிங்கி வச்சுருவான். வச்சுட்டு அதை அப்படியே பேச்சப் பண்ணி பழைய மாதிரியே ரெடி பண்ணி கொடுத்துருவான். இது எல்லாமே ப்ரொஃபஸரோட பழைய பிளான் தான். இந்த அவன் கண்ணாடி எடுத்து போட்டுக்கோ, இல்லைன்னா ஒன்றும் தெரியாது அப்படின்னு சொல்லி டோக்கியோ கொடுப்பா. அவனும் கண்ணாடியை மாட்டினோன்னா ப்ரொஃபஸர் இங்கே சந்தோஷத்தில் ஏதோ ஜெயிச்ச மாதிரி குதிப்பார். இதோட இந்த எபிசோடு முடிஞ்சிடும். அடுத்த எபிசோடு அப்புறம் பார்ப்போம். தேங்க்யூ. எல்லாரும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.